இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கவுண்ட் பண்ண போறோம். அதாவது கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்ஸ். ஸோ இன்னைக்கு கவுண்ட் அண்ட் கவுண்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் நோ டிலே என்கிட்ட 3 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. தேர்ட் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் பிளாங்க்ஸும் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு 5 ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, அதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெறும் நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணோன்னா நீங்கள் கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்? கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஈக்குவல் டு கவுண்ட். ஸோ கவுண்ட்டோட சென்டெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வேல்யூஸ். எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் அந்த வேல்யூவோட ரேஞ்சை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில் எவ்வளோ நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 11 அது கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, அதாவது ஏ அண்டு ஆர் 2 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்களேன். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். எனக்கு 9 தான் வருது. பிகாஸ் கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்பர்ஸை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணும். எத்தனை நம்பர் இருக்குது அதை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணும். எனக்கு நம்பர்ஸையும் கேல்குலேட் பண்ணணும், ஆல்ஃபபெட்ஸையும் கேல்குலேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த இடத்துல கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸும் கவுண்ட் பண்ணோம், அது தென் ஆல்ஃபபெட்ஸையும் கவுண்ட் பண்ணும். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், 11 வந்துச்சு. ஸோ அது நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணும், ஆல்ஃபபெட்ஸையும் கவுண்ட் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாங்க்ஸ் நிறைய இருக்குது அண்டு நம்பர்ஸும் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாங்க்ஸை மட்டும் பர்டிகுலராக கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரேஞ்சில் எத்தனை பிளாங்க்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட்னா நம்பர்ஸை கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணுறது, தென் கவுண்ட் ஏ நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸை கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணுறது, கவுண்ட் பிளாங்க்னா ஒரு ரேஞ்சில் எத்தனை பிளாங்க் செல்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கவுண்ட் இஃப் அண்டு கவுண்ட் இஃப்ஸுக்கு மூவ் ஆகலாம். இப்போது என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் கஸ்டமர் நேம்ஸ், அதாவது நம்மளோட கஸ்டமர் நேம்ஸ் இருக்குது. தென் அவங்களோட எந்த ரீஜனில் அவங்க வந்து நம்மக்கிட்ட பொருளை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ரீஜன் டீட்டெயில்ஸ் இருக்குது. தென் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க அண்ட் அதோட அமௌண்ட். இந்த 5 டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா கஸ்டமரோட நேம் அண்டு அவர் எத்தனை வாட்டி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, அதாவது நம்ம எத்தனை வாட்டி அவருக்கு சேல் பண்ணிருக்கோம், அந்த டீட்டெயில் தான் வேணும். இப்போது கணபதின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எத்தனை டைம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் வேணும். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே 2 விஷயந்தான். ஒன்று ரேஞ்சு, இன்னொன்று க்ரைட்டீரியா. ரேஞ்சுனா எந்த ரேஞ்சில், அதாவது நம்ம யாருக்கு வேணும், ராஜ கணபதின்ற கஸ்டமர் தான் வேணும், கஸ்டமர் தான் தேடுறோம். அந்த கஸ்டமர் எந்த ரேஞ்சில் இருக்குது, கஸ்டமர் ரேஞ்ச், கஸ்டமர் நேம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் தேடுற விஷயம் எந்த இடத்துல இருக்கோ அந்த காலம் அதுதான் ரேஞ்ச். காமா தென் க்ரைட்டீரியா, யாரை தேடுறீங்க, ராஜ கணபதியை தான் தேடுறீங்க. ஸோ அவரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ராஜ கணபதின்னு நம்மக்கிட்ட எத்தனை வாட்டி வாங்கியிருக்காருன்னா, நான் தோ ராஜ கணபதி இருக்குது, தென் தோ ராஜ கணபதி இருக்குது 2, தோ ராஜ கணபதி இருக்குது 3. ஸோ 3 டைம்ஸ் அவர் வந்து நம்மக்கிட்ட பொருளை வாங்கியிருக்காரு. தென் கவுண்ட் இஃப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னது, கவுண்ட் இஃப்ஸ். கவுண்ட் இஃப் எஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். கவுண்ட் இஃப் எஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கவுண்ட் இஃபில் ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ கவுண்ட் இஃப்
எஸ் கவுண்டிஃப்ஸ் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து 2 கண்டிஷன் நம்ம தர போகிறோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் சுரேஷ் சவுத்தில் எத்தனை வாட்டி நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு டீட்டெயில் வேணும். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இஃப் எஸ் கவுண்ட் இஃப் எஸ் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா 1 என்னது கஸ்டமர் நேம் தான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 என்னது கஸ்டமர் நேம் தான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. தென் க்ரைட்டீரியா என்னது நம்ம யாரை தேடுறோம் சுரேஷை தேடுறோம். தென் கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்னது ரீஜன். ஸோ ரீஜனை கிளிக் பண்ணுங்க, ரீஜனை செலக்ட் பண்ணுங்க. கமா என்ன ரீஜன் சவுத். ஸோ க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. 2 டைம்ஸ் சுரேஷ்ன்றவர் 2 வாட்டி நம்மக்கிட்ட சவுத்தில் இதோ ஒரு சுரேஷ் தென் இங்கே ஒரு சுரேஷ். ஸோ 2 டைம்ஸ் வந்து அவர் சவுத்தில் நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காரு. ஸோ இதை மாதிரி 2 கண்டிஷன் தான் கவுண்டிஃப்ஸில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 127 கண்டிஷன் வந்து நீங்கள் கவுண்ட் இஃப்ஸில் கொடுக்கலாம். 127 கண்டிஷன் வரையும் நீங்கள் கவுண்ட் இஃப்ஸில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு டேட்டா வேணுமோ அந்த மாதிரி கண்டிஷனில் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தென் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.